காவல் தெய்வங்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் ஊர் எல்லையில இருப்பாங்க. ஊரின் தெற்கு பக்கத்துல இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஊர் காவல் தெய்வங்களாக இருப்பார்கள். ஊருக்கு எந்த துன்பம் நிறைந்தாலும், துன்பங்கள் வந்து மானிடர்கள் உருவமாக வந்தாலும் சரி, அந்த காலத்துல விலங்குகள் மூலமாக வந்தாலும் சரி, கொடிய நோய்கள் மூலமாக இருந்தாலும் சரி, திருடர்கள் அந்த மாதிரி எதுனாலும் அவர்கள் காவல் தெய்வமாக இருந்து நமக்கு பாதுகாப்பை நல்குவார்கள். இதுதான் ஐயப்பன் வரலாறு தமிழ்நாடு முழுவதற்கு. இப்ப இந்த இப்ப இப்ப சபரிமலை ஐயப்பனுக்கு வருவோம். அது ஐயப்பன் மலை அல்ல. சபரிமலைன்னு ஏன் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க? அப்ப ஐயப்பன் வந்து இந்த சபரிமலைக்கு போய் தவம் இருக்கிறதுக்கு முன்னாடியே சபரிமலை இருக்கிறது. சபரி யாரு? ராமாயண காலத்துல ஒரு மூதாட்டி இருந்தார். அந்த அந்த அம்மாவுக்கு வந்து இந்த முனிவர்கள், இருடிகள் எல்லாம் ஒரு பர்ணசாலை அமைச்சு, அவங்க யாக முறைகள், இந்த மாதிரி அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் தனியாக இருக்கும். இந்த சபரிக்கு பக்தி மட்டும்தான் இருக்குதே தவிர, இந்த வழிபாட்டு முறைகள்லாம் ஈடுபாடும் இல்லை, அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் இல்லை. This festive season, travel the world with Grand Royal Tours.